நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நேயர்களே, நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டதுக்காக நாம எப்பயுமே ஆசைப்படுற ஒரு விஷயம், செயற்கையான உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணி இயற்கையான உணவுப் பொருட்களை சாப்பிட நினைப்போம். அந்த வகையில் தன்னோட சுய தொழிலில் இயற்கையான உணவுப் பொருட்கள் நிறைய தயாரித்து விற்பனை செஞ்சு அசத்திட்டு வராங்க மதுரையைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் ஈஸ்வரி அவர்கள். இவங்க தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களோட சுய தொழில் பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல இவங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்ன, அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி வந்திருப்பாங்கங்கிறத பத்தி ஷேர் பண்ணிக்க அவங்களும் ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேர் ஈஸ்வரி. நான் மதுரையில விளாச்சேரின்ற இடத்துல இருக்கேன். நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டீச்சரா, கம்ப்யூட்டர் ஸ்டாஃபா. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகட்டிக்கும் வேலையை விட்டுட்டு வீட்டில தான் இருந்தேன். குழந்தைங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில தான் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட ஒரு கம்பெனி நான் உருவாக்குனேன். என்னோட கம்பெனி பேர் ஆரூஸ் ஃபுட்ஸ், அப்புறம் ஆரூஸ் அகாடமி. இது 2 வச்சு நான் வீட்லயே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆரூஸ் ஃபுட்ஸ்ல என்னென்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 வகையான தொக்கு வகைகளும் 15 வகையான இட்லி பொடி வெரைட்டிஸ், அப்புறம் சிறுதானியத்துல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், ஹெல்த் மிக்ஸ், அந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆரூஸ் அகாடமியில என்னை மாதிரி இருக்க நிறைய பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி தான் அந்த அகாடமியை நான் கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா அந்த பிசினஸ்குள்ள எல்லாரும் வரணும், அவங்கவுங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணுன்றக்காண்டி அந்த அகாடமியும் நான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். அதுல இப்ப வரைக்கும் நான் ஒரு 200 பெண்களுக்கு மேல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு பிசினஸ் கூட்டி போயிட்டு இருக்கேன். ஓகே மேம், நீங்க எதனால இந்த தொழிலை தேர்வு செஞ்சீங்க? அதான் மேம், நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. நமக்குன்ட்டு ஒரு எந்த ஐடென்டிட்டியும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னோட ரீசன் என்னன்னா, எப்பயுமே பெண்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு எப்பயுமே, நமக்குன்னு ஒரு இன்கம் வேணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது ஏன் ஃபுட் ப்ராடக்டை நான் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிளஸ் நம்ம சமைக்கிறது ஹெல்த்தியா, எல்லாருக்கும் ஹெல்த்தியா கொடுக்கணுன்றக்காண்டி தான் இந்த ஃபுட் ப்ராடக்டை நான் தேர்ந்தெடுத்ததே. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஃபுட் பிசினஸை நான் தேர்ந்தெடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சி 3 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தொழில்ல என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்றீங்க? இதுலதான் மில்லட்ல சிறுதானியத்துல தொக்கு வகை, சிறுதானியத்துல ஹெல்த் மிக்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸி, அது ரெடி டு ஈட் குக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொங்கல் மிக்ஸ், சாம்பார் சாதம், உளுந்தங்களி, அந்த மாதிரி மில்லட்ல வேல்யூ ஆடட் ப்ராடக்டா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நம்மளோடது எல்லாமே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். இப்ப தொக்கு வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணோம்னா அவங்க சாதம் மட்டும் வச்சுட்டாங்கன்னா போதும், அந்த சாதத்துக்கு குழம்பு வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்மளோட தொக்கு மட்டும் எடுத்து அப்படியே போட்டு சாப்பிட்ற மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இட்லி பொடியிலையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ற மாதிரி இல்லாம நம்மளோட ஃபுல்லுமே கருப்பலா பண்ணிட்டு இருக்கோம். பிரண்டை, தூதுவளை, முடக்கத்தான், அந்த மாதிரி தான் தொக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இட்லி பொடி வெரைட்டிஸும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ரீசனா எல்லாரும் கடையில கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்டா இல்லாம நாம யூனிக்கா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெர்பல் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம், இன்ஸ்டன்ட் மிக்ஸ், தொக்கு, இட்லி பொடி இது எல்லாத்தையும் தயாரித்து விற்பனை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் தயாரிக்கிற இந்த உணவுப் பொருட்கள் எத்தனை நாளைக்கு வீணாகாமல் இருக்கும்? இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்களா? இல்லை மேம், இட்லி பொடியெல்லாம் நார்மலாகவே 6 மந்த் கிடாமல் இருக்கும். நாங்கள் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே எதுலையுமே சேர்க்கறது இல்லை. தொக்கு வெரைட்டிஸ் 3 மந்த் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து செஞ்சு 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 R&D பண்ணி தான் கொண்டு வந்தோமே தவிர எதுலையும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி செல்ஃப் லைஃப் கொண்டு வரலான்னு தான் ஒவ்வொன்றா நாங்கள் செஞ்சு அதை R&D பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ப்ராடக்டாக வெளியே கொண்டு வந்திருக்கோம். எந்த ப்ராடக்ட்லையுமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லை. ஓகே மேம், நீங்கள் தயாரிக்கிற ஊறுகாய், அப்புறம் தொக்கு, இட்லி பொடி இதிலெல்லாம் எத்தனை வகைகள் மொத்தமாக செஞ்சு விற்பனை செய்கிறீங்க? தொக்குல 15 வெரைட்டி மேம்.
வெஜ் ஆர் நான்வெஜ். வெஜ் தொக்கையும் செஞ்சுருவோம். நான்வெஜ்லயுமே சிக்கன், மட்டன், ஃபிஷ், இறால் அந்த மாதிரி நான்வெஜ் தொக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இட்லி பொடியில கிட்டத்தட்ட 15 வகையான இட்லி பொடி பண்ணிட்டு இருக்கோம். பெரண்டை, தூதுவளை, முடக்கத்தான், பூண்டு அந்த மாதிரி 15 வகையான இட்லி பொடி பண்ணுவோம். நார்மல் இட்லி பொடி, பருப்பு சாதப்பொடி, முருங்கைக்கீரை சாதப்பொடி அந்த மாதிரி 15 வகையான பொடி வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். மசாலாலுமே சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, குழம்பு மசாலா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம். நீங்கள் தயாரிக்கிற இந்த ஊறுகாய் ப்ராடக்ட் எத்தனை நாட்கள் கெடாமல் இருக்கும்? இந்த தொக்கு வகை வந்து 3 மாசம் கெடாம இருக்கும். ஊறுகாய் வந்து 6 மாசம் கெடாம இருக்கும். ஓகே மேம். உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்தில் என்ன மாதிரியான ஹெல்த் மிக்ஸ் வகைகளை தயாரித்து விற்பனை செய்கிறீங்க? குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்றேன். அந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே குடிச்சுக்கலாம். 1 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 60 வயசு உள்ளவங்க, 70 வயசு உள்ளவங்க வரைக்கும் கூட குடிச்சுக்கலாம். அந்த நார்மல் ஹெல்த் மிக்ஸ். அதுல வந்து நாங்க எந்த இனிப்பு எதுவுமே சேர்த்திருக்க மாட்டோம். அவங்களுக்கு இனிப்பு தேவைப்படுறவங்க இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு தேவைப்படாதவங்க உப்பு போட்டு கூட அது ஒரு காலையில ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்காண்டி 6 மாச குழந்தைங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ராகியில மட்டும் மில்க் எடுத்து அதுல இருந்து பவுடர் பண்ணி 6 மாச குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு செர்லாக் டைப்ல வந்து 6 மாச குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பெரியவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உமன்ஸ்க்கு தனியா பண்ணிட்டு இருக்கோம், மென்ஸ்க்கு தனியா பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தனித்தனியான ஹெல்த் மிக்ஸ் ஐட்டம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வயதினருக்குமே நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் தயாரித்து விற்பனை செய்கிறீங்க? எல்லா வயதினருமே சாப்பிடுற மாதிரி தான் ஹெல்த் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி சுகர் இருக்கவங்க, பிரஷர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே நம்ம வந்து இனிப்பு சேர்க்காம நம்ம எதுலயுமே வந்து ஒயிட் சுகரோ எதுவுமே சேர்க்கறது கிடையாது. அவங்களோட விருப்பத்துக்கு தான் சாப்பிடுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். உப்பு வேணுன்றவங்க உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம், இனிப்பு வேணுன்றவங்க இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே மேம். எல்லா வயதினருமே குடிக்கிற மாதிரி ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்க என்னென்ன மூலப்பொருட்களை பயன்படுத்துறீங்க? இந்த ஹெல்த் மிக்ஸுக்கு வந்து நம்மளோடது எப்பயுமே பாத்தீங்கன்னா, ஹெல்த் மிக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு ரைஸ் இருக்கும், ஒரு புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி கரெக்டான ஈக்குவலன்ஸ் பார்த்து தான் நம்ம அதுல பண்ணிட்டு இருக்கோம். கோதுமை சேர்த்திருப்போம், மில்லட் வெரைட்டி சேர்த்திருப்பேன், ட்ரெடிஷனல் ரைஸ்ல சேர்த்திருப்பேன், அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒன்னொன்னு தான் சேர்த்திருப்போம். எந்த மில்லட்டையும் நாங்க இதுல ஆட் பண்ணிருக்க மாட்டோம். நிறைய வந்து 15, 20 பொருட்கள் வச்சு ஹெல்த் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளோட அந்த மாதிரி இருக்காது. நாங்க வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அந்த எல்லாத்துலயும் ஒவ்வொரு கண்டென்ட் வர மாதிரியான பொருட்களை மட்டும்தான் எடுத்து இந்த ஹெல்த் மிக்ஸா நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். நீங்க தயாரிச்சு விற்பனை செய்யற சத்தான உணவுப் பொருட்கள்ல பொதுவா எல்லாருமே சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஹெல்த் மிக்ஸோட செய்முறையை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? எஸ் மேம். இப்ப இந்த கோதுமை, கம்பு இந்த மாதிரி மில்லட் ஐட்டம்ஸ்லாம் நாங்க ஓவர் நைட் ஊற வச்சு முளை கட்டி அதை காய வச்சு வறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வரோம். அதுல பாதாம், முந்திரி, அப்புறம் நட்ஸ் வகைகள் அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒரு ட்ரெடிஷனல் ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் நம்ம கொண்டு வருவோம். அந்த ஹெல்த் மிக்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில கொஞ்சமா ஹெல்த் மிக்ஸ் கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா பால் கொதிக்கிற பால்ல ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணியும் அப்படியே ஆத்தி குடிக்கலாம். இனிப்பு வேணுன்றவங்க இனிப்பு போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி சுகர் இருக்காங்க, பிரஷர் இருக்காங்க அப்படி இருக்கவங்க வந்து இனிப்பு இல்லாம தண்ணி கொதிக்கிற தண்ணியில மட்டும் இதை போட்டு கிண்டி உப்பு போட்டு சேர்த்து குடிச்சுக்கலாம். சூப்பர் மேம். மால்ட் வெரைட்டிஸ்லாம் தயாரித்து விற்பனை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்தில் என்னென்ன மால்ட் வெரைட்டிஸை விற்பனை செய்கிறீங்க? நம்மளோடதுல மால்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு, அத்தி மால்ட்டு, சக்கரவள்ளி கிழங்கு மால்ட்டு, அப்புறம் சக்கரை பூசணி மால்ட்டு அந்த மாதிரி மால்ட்டு. இப்போ வந்து புதுசா ஒன்று ஓஜா மால்ட் அப்படின்னு ஒன்று சொல்லி கண்டுபிடிச்சு அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எல்லா மால்ட்டுமே வந்து கடாயில வச்சு கிண்டுற மால்ட்டு வகைகள் கிடையாது. நம்மளோடது எல்லாமே ட்ரையர்ல வச்சு காய வச்சு பவுடர் பண்ணி அதை தான் நம்ம மால்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே மேம். நீங்கள் தயாரித்து விற்பனை செய்கிற ஹெல்த் மிக்ஸாக இருக்கட்டும், இட்லி பொடி, தொக்கு, ஊறுகாயாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்படி மார்க்கெட்டிங் செய்கிறீங்க? ஆன்லைன் மூலமாக கூட விற்பனை செய்கிறீங்களா? இது எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து அது போக ஆடி 18ஆம் இருக்குது இங்க ஒரு கடை வந்து மதுரையில பார்த்துருக்கேன். கடை வந்து ஆடி 18க்கு ஓப்பன் பண்றோம். இதுல ஃபுல்லுமே ஆன்லைன்ல நம்மளோட ப்ராடக்ட் எல்லா ஏரியாவுக்குமே போயிட்டு இருக்கு. கர்நாடகா வரைக்கும் கூட போயிட்டு இருக்கு. எல்லா கடவும் நம்ம பேக்கிங் பண்ணி டெய்லி பேக்கிங் பண்ண கொரியர் பண்ண அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ப்ராடக்ட். ஓகே மேம். உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்துல வருமான நிலை எப்படி இருக்கு மேம்? ஓரளவு நமக்கு லாபம் கிடைக்கும் மேம். நமக்கு தேவையான அளவு நமக்கு எந்த அளவுக்கு இது போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால அதுல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே மேம். இந்த தொழிலை நீங்களே கத்துக்கிட்டீங்களா இல்ல இதுக்காக தனியா எதுவும் கோர்ஸ் எடுத்து படிச்சீங்களா?
இந்த தொழில் வந்து நான் நெறைய ட்ரெய்னிங் எடுத்திருக்கேன் மேம். கவர்மெண்ட் மூலமா வந்து இருந்து ட்ரெய்னிங் எடுத்திருக்கேன். அக்ரி காலேஜ்ல ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன். மதுரை அக்ரி காலேஜ், அதுக்கப்புறம் பெரியகுளம் அக்ரி காலேஜ் அந்த மாரி நெறைய இடங்கள்ல போயி கவர்மெண்ட் மூலமா குடுக்குற எல்லா ட்ரெய்னிங்குமே எடுத்துட்டு நானும் சர்டிஃபிகேட்டோட வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம். ட்ரைனிங் எடுத்து தான் இந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட யாராச்சும் இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மேம்? அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்னிட்ட கான்டாக்ட் பண்றவங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்றவங்களுக்கு என்னோட ட்ரைனிங் பத்தின எல்லா டீட்டெயிலுமே குடுத்துருவேன். குடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து டைரக்ட்டா ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்த ஃபோன் நம்பர்லயே கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க என்னோட கான்டாக்ட் நம்பர்லயே. ஓகே மேம். எங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? நான் வீட்லயே வந்து அகாடமியா ரன் பண்றதுனால, வீட்ல வச்சே நம்ம ஆன்லைனும் எடுக்குறோம், ஆஃப்லைனும் எடுத்துட்டு இருக்கோம். அது போக இந்த மாரி ஸ்கூலு, காலேஜ் அந்த மாரி கேட்கிற இடத்துலயும் நம்ம போய் குடுத்துட்டு இருக்கோம். சில ஏரியால வந்து மகளிர் குழு இருப்பாங்க இல்லையா? ஒரு 10 பேர், 12 பேர் வச்சு நடத்துவாங்க. அவங்களுக்கு பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு விரும்புனாங்க. நான் டைரக்ட்டாவே போய் அவங்களுக்கு ட்ரெய்னிங் எடுத்து குடுத்துட்டு, அப்படியே அவங்கள விட்டுறாம பிசினஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம கைட் பண்ணி கூட்டிட்டு போய் ஓகே மேம். இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டப்போ கொடுக்குற ட்ரைனிங்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? ஒவ்வொரு ட்ரெய்னிங்க்கும் ஒரு மாரி மேம். என்ட்ட இருக்க ட்ரெய்னிங்ல மேக்ஸிமம் வந்து ₹1000 மேம். அதுக்கு மேல மேக்ஸிமம் குறைஞ்சது ₹1000. 1000லேருந்து 2000 வரைக்கும் தான் நம்மளோட ட்ரெய்னிங்க்கான ஃபீஸ். ஓகே மேம். இந்த சுய தொழில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா அவ்வளவு இது பண்ணல. குடும்பத்துல எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா இந்த அளவுக்கு நம்ம ரன் பண்ணி கொண்டு போகணுன்றது தெரியாம அவ்வளவு பண்ணிக்கல. இப்ப வந்து எல்லாருமே நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்பா வீட்டு சைடா இருக்கட்டும், இங்க ஹஸ்பண்ட் சைடா இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. ஓகே மேம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே நிறைய கஷ்டங்கள், தடைகளை தாண்டி தான் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்களுமே நிறைய கஷ்டங்கள், தடைகளை தாண்டி தான் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி உங்களுடைய இந்த தொழிலில் நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? எஸ் மேம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது நெறைய பேர் வந்து நம்ம படிச்சிருக்கிறது டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இது சொந்தக்காரங்களே இருக்கட்டும், டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஊறுகாய் வித்துட்டு தெரியுது. அந்த மாரி தான் நெறைய நெகட்டிவா பேசுனாங்க. அந்த நெகட்டிவா பேசினவங்களுக்கு மத்தியில நாம வந்து ஏதாவது பண்ணணும். அந்த வெறியில தான் சொல்லப்போனா அந்த வெறியில தான் இந்த பிசினஸே நெறைய பண்ண ஆரம்பிச்சேன். நான் நெறைய ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே அந்த வெறி அவங்க சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு நாம யாருன்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பிசினஸ் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8வது மாசம் 9வது மாசத்திலேயே வந்து மடிசியாவுல பெஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கினேன். அது மிகப்பெரிய ஒரு அவார்டு ப்ரோக்ராம். அவங்களோட 15th செஞ்சுரி ஆண்டு விழாவப்ப எனக்கு அந்த அவார்டு குடுத்தாங்க. அது என்னால மறக்கவே முடியாது. அது அவ்வளவு பெரிய ஃபங்ஷனு, அவ்வளவு பெரிய பேலஸ்ல வச்சு குடுத்தாங்க. நான் சின்ன அவார்ட் ஃபங்ஷன் சொல்லிட்டு நான் மட்டும் தான் எங்க வீட்ல நானே என் வீட்டுக்காரர் மட்டும் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா அதுவே அவார்டே மிகப்பெரிய அவார்டு, மிகப்பெரிய ஃபங்ஷனு. அப்புறம் தான் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சொல்லி வந்தாங்க எல்லாருமே. அந்த தருணத்துல நான் யோசிச்சேன். எல்லாரும் பேசினவங்களுக்கு மத்தியில நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டோம். இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தான். அந்த பேசினவங்களுக்கு மத்தியில தான் நாம உருவானது மட்டும் போதாது. நம்மள மாரி இருக்க பெண்களையும் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காண்டி தான் ட்ரெய்னிங்கும் சேர்த்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் மேம். நீங்கள் செஞ்சுட்டு வர்ற இந்த தொழிலில் ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? எப்பயுமே யார் சொல்றதையும் நம்ம கேட்கணும்னு தேவையில்ல. நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை நம்ம செய்யணும். நம்ம நேர்மறையா என்ன நினைச்சாலும் அதுக்கு நமக்கு நேர்மறையா தான் நடக்கும். செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் யோசிக்கலாம். செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கோலை மட்டும் நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த வழிமுறைகள் வந்து அதுவாகவே நடக்கும். நேர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்மளோட யுனிவர்ஸே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகும் கண்டிப்பா. சூப்பர் மேம். இப்போ ஒருத்தவங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற தகவல் என்னவா இருக்கும்? எல்லாராலுமே சுயதொழில் பண்ணிக்கிற முடியும். ஆனா வந்து கரெக்டா அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான வழிமுறைகளோட அதுக்கு தேவையான என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் எடுக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு சுயதொழில் பண்ணலாம். பண்ணும்போதே நீங்க ஒரு 20,000 30,000 தான் இன்வெஸ்ட் போட்டு பண்ணணும் அப்படின்ற முடிவெல்லாம் தேவையில்லை. குறைஞ்ச முதலீடு ஒரு ₹5,000 முதலீட்டுலயே நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ₹1000 முதலீட்டுலயே ஆரம்பிக்கக்கூடிய பிசினஸ் கூட நிறைய இருக்கு. அந்த மாதிரியான பிசினஸ்களை தொடர்ந்து தொட்டுட்டு நம்மளோட பிசினஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல மேல மேல இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதுதான் நான் வந்து சுயதொழில் தொடங்குறவங்களுக்கு சொல்றது. எல்லாருமே வந்து சுயதொழில் தொடங்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன சர்டிபிகேட் எடுக்கணும், அது எப்படி பண்ணணும், அது எப்படி ரீச் பண்ணணும் அப்படி தெரியாம நிறைய போட்டு தான் பண்ணணுமா அப்படி சொல்லி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்மளால நிறைய தொழில்களை வந்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பண்ண முடியும்ன்ற எண்ணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ண முடியும்.
ஓகே மேம். இந்த நேரத்துல ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லா பெண்களுக்கும் நான் என்ன சொல்லணும்னு கேட்கிறேன், எப்பயுமே யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எல்லா பெண்களுக்குமே திறமை இருக்கும். டெய்லி காலைல நம்ம வீட்டுல சமைக்கிறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த சமைக்கிறத நம்ம வெளியில கொண்டு வந்து பிசினஸா கொண்டு போகணும். பிசினஸா கொண்டு போனோம்னா நம்மளால ஜெயிக்க முடியும். டெய்லி நம்ம சமைச்சு வீட்லயே கொடுத்துட்டு இருக்காம நம்ம சமைக்கிறத 4 பேருக்கு கொடுத்து அதை டேஸ்ட் பார்த்து அதையே நம்ம பிசினஸா கொண்டு போக முடியும். இதுதான் வந்து நான் எல்லா பெண்களுக்குமே சொல்றேன். யாரையும் டிபெண்ட் பண்ணாம அவங்களுக்குன்னு ஒரு இன்கம். ஏன்னா வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டோம். ஒரு 60 வயசு 70 வயசுலாம் தாண்டி பின்னாடி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரையா சார்ந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் வாழ்ந்துட்டே வந்திருப்பாங்க. பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் குழந்தைங்க, இப்படியே டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து கடைசியா பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இருந்திருக்காது. அந்த டிபெண்ட் பண்ணி வாழாம அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குனாங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும். சூப்பர் மேம். ஃபைனலா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டோம்னாலே ஹெல்த்தியான வாழ்க்கை வந்து வாழ முடியும். அதே மாதிரி எல்லாரும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு சந்தோஷமா வாழணும். அதான் மேம் என்னோட எண்ணம். அதான் ஆதிரை எஃப்எம்ல உள்ள எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றேன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுய தொழில் செய்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே முன்னுதாரணமா இருந்து தன்னோட சுய தொழில்ல பல வகையான இயற்கையான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிற மதுரையைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் ஈஸ்வரி அவர்கள் பெரிய சாதனை செஞ்சு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களை, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.